பார்லிமெண்டில் மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி 2017-18 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை புதனன்று தாக்கல் செய்தார். இப்பட்ஜெட் எந்த அளவிற்கு மக்களிடம் வரவேற்பு பெற்றுள்ளது என்பது குறித்த மக்களின் கருத்தை பார்ப்போம். நம்ம இந்தியாவை க்ரோத் லெவலில் கொண்டு வரணுமா, லோ லெவலில் கொண்டு வரணுமா, அது இந்த பட்ஜெட் மூலியமாக தான் நம்மளுக்கு தெரியும். இந்த பட்ஜெட்டில் பார்த்தோம்னா பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் முக்கியத்துவம் தர மாதிரி கிட்டத்தட்ட 1,84,000 கோடி இந்த பட்ஜெட்டில் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதாவது புவர் பீப்புள், அதாவது அடித்தட்டு மக்களுக்கும் அவங்களுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு போய் சேரணும் அப்படின்ற கண்ணோட்டத்தில் இந்த பட்ஜெட் யூனியன் பட்ஜெட் இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த வாட்டி மெயின் ரூரல் பீப்புளுக்கு நிறையா ஃபேவராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் சீனியர் சிட்டிசனுக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் எல்ஐசிலேருந்து 8.1 டேக்ஸ் அந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் மெடிக்கல் சயின்ஸ் அந்த மாதிரி எஜுகேஷனுக்கு இந்த வாட்டி நல்லா இம்பார்ட்டன்ஸி கொடுத்துருக்காங்க. நம்ம ஜிடிபி நம்மளோட டெஃபிசிட் போன வாட்டிக்கு இந்த வாட்டி குறைஞ்சிருக்கு. ஸோ அது ஒரு வரவேற்கத்தக்கதாக இருக்குது. அண்ட் இன்னொன்று ஜிஎஸ்டி வரப்போகுது. ஸோ டேக்ஸ் ரேட் எப்படி சேஞ்ச் ஆக போகுது, அது நம்மளை எப்படி அஃபெக்ட் பண்ணுது, நம்ம கம்பெனி எப்படி அஃபெக்ட் பண்ணுது, ஃப்யூச்சரில் நம்ம ஒரு இடத்துல வேலை பார்க்க போனால் நமக்கு எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு தான் நான் இது பார்க்குறேன். விவசாய உற்பத்தியை 2 மடங்கு ஆக்குவோங்கிறாங்க 5 வருஷத்துக்குள்ளே. எப்படி ஆக்க முடியும்? விவசாயமே நம்ம மழை இதை பொறுத்து தான், இயற்கையை பொறுத்து விவசாயம் இருக்கிறனால இவங்களால் எப்படி 2 மடங்கு ஆக்க முடியும்? ஆராய்ச்சிக்கு நிறைய செலவு பண்ணணும். அதற்கு தொகையை அதிகப்படுத்தின மாதிரி ஒரு தெரியலை. ஆராய்ச்சிக்கு தொகையை அதிகப்படுத்தாமல், நீர்ப்பாசனத்துக்குள்ளே விரிவுபடுத்த தொகையை அதிகப்படுத்தாமல் எப்படி 2 மடங்கு உயர்த்த முடியுங்கிறது எனக்கு தெரியலை. டிமானிட்டைசேஷனால் பழைய 500 நோட்டு 1000 ரூபா நோட்டு எவ்வளோ வந்திருக்குன்னு இன்னும் கணக்கே தெரியல. ஒரு ஆர்கனைஸ்டு பேங்கிங் நெட்வொர்க் மூலமாக தான் வந்திருக்குது. இதே கணக்கு சொல்லலைன்னா இந்த ஃபிகர்கள்லாம் நம்ம எப்படி நம்ப முடியாமல் எனக்கு இல்லை. மோடி ஜெட்டுன்னு நான் நினைக்கிறேன். மோடி ஜெட்டுனா என்னென்னா, அது அதிகமான வேகம் எடுக்கக்கூடிய ஒரு வரவு செலவு திட்டமாக இருக்கிறது. பொருளாதார வளர்ச்சியை தூண்டும் வகையில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மோடி அப்படின்றா ஏதோ பிரதம மந்திரியுடைய பேரை சொல்ல நீங்கள் நினச்சிட வேண்டாம். நான் எம்முன்னு எடுத்துக்கிறது மாடர்னைசேஷன் வச்சுக்கிறோம். பொருளாதார வளர்ச்சியில் பல துறைகளில் மாடர்னைசேஷன், புத்தாக்கத்தை உருவாக்குவதற்கான முயற்சி பண்ணுறாங்க, நவீனமயத்தை உருவாக்க முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆப்டிமைசேஷன் சொல்கிறோம். அது நலம் சார்ந்த ஒரு பொருளாதார வரவு செலவு திட்டமாக பார்க்குறோம். விவசாயிகள் நலம், மாணவர்கள் நலம், இளைஞர்கள் நலம் அப்படின்னு பார்க்குறோம். அதன் சார்ந்து இருக்கிறது. அதுக்கடுத்து நம்ம எல்லோரும் எதிர்பார்த்து டிஜிட்டல் இந்தியான்னு சொல்கிறோம். கணினி சார்ந்த ஒரு அதிகமான உற்பத்தி திறன் மிக்க ஒரு செயல்பாடுகளை, வரி சார்ந்த செயல்பாடுகள் மற்றும் திட்டம் சார்ந்த செயல்பாடுகள் பார்க்குறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் இந்தியனைசேஷன் சொல்கிறோம், இந்திய மயம். அதாவது ஏதோ ஒரு வரவு செலவு திட்டத்தை மாற்றி அமைத்த தேதி மட்டும் இல்லை, வரவு செலவு திட்டத்தில் ரயில்வே பட்ஜெட்டையும் மத்திய பட்ஜெட்டையும் சேர்ந்தது மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை மையப்படுத்தி அதன் அடிப்படையில் இந்த வரவு செலவு திட்டம் இருக்கிறதுனால என்னை பொறுத்தவரை அது மோடி ஜெட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.